இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க இந்த பீர்க்கங்காய் சட்னி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துருக்கேங்க. எனக்கு நிறைய குவான்டிட்டி வேணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். வெறும் பீர்க்கங்காயில் மட்டும் செய்யலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுப்போங்க. அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சி, கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிட்டு, 3 பெரிய பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு 400 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அந்த பீர்க்கங்காவை நான் தோலோடு கட் பண்ணி நல்லா வதக்கி அரைச்சி பெருங்காயம் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.